ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு 8th படித்தவங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலைக்கான அறிவிப்பு தாங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு 8th படித்த எல்லாரும் அப்ளை பண்ணலாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ப்ளஸ் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு தொடர்பு துறையில் தாங்க வேலை அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது போல் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வர ஜாபை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா இது வரைக்கும் நம்ம தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைக்கு தாங்க வேலை அறிவிப்பு வெளியாயிருக்கு. பணியின் தன்மை, இதோட ஜாப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டம் குற்ற வழக்கு தொடர்பு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் உதவி இயக்குனர் அவர்களுக்கும் அலுவலகர்களுக்கும் அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல், அலுவலக நடைமுறைகளை பணிகளில் உதவிடுதல், இந்த மாதிரி தாங்க ஜாப் உங்களுக்கு இருக்கும். இதோட ஊதியம் பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் தர்றதா சொல்லியிருக்காங்க. இதோட குறைந்தபட்ச வயது 1/7/2024 அன்று 18 வயதை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது 1/7/2024 அன்றுக்குவாறு பொதுப்பிரிவு ஜிடி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 32 வயசு இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரபினர், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டி இவங்களுக்கெல்லாம் 34 வயது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர், எஸ்சி, பழங்குடியினர், எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவை பிரிவில் அனைத்து வகுப்பினர்களுக்கும் டிடபிள்யூ ஆல் கேட்டகரிஸ்க்கும் 37 வயசு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதோட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1 தாங்க இருக்குது. இதோட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை, மாவட்ட ஆட்சியர் வளாகம், 7வது மாடி, ஈரோடு மாவட்டம் 638011. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 30/9/2024 மாலை 5:45 மணி வரை தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண முடியும். பணி நியமனம் முற்றிலும் இது தற்காலிகமானது தாங்க, நிரந்தரமானது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதோட அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். தந்தை அல்லது கணவர் பெயரை எழுதுங்க. பிறந்த தேதி, கல்வி சான்றிதழ், பள்ளி சான்றிதழை எப்படி இருக்கோ அது போலவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது உங்களோட மதம் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். பாலினம், ஆணா பெண்ணா அல்லது 3ஆம் பாலினமாங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். வகுப்பு மற்றும் உட்பிரிவு, நீங்கள் எந்த மதம், பிசியா எஸ்சியா அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட சான்றிதழையும் இங்கே இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கல்வி தகுதி சான்றிதழை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 8th தான் கேட்டிருக்காங்க. 8th சொல்லி எழுதிட்டு அதோட சான்றிதழை கண்டிப்பாக இங்கே இணைக்கணும். நிலையான முகவரி, உங்களோட அட்ரஸ் அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். கைபேசி எண்ணை எழுதுங்க. வேலை வாய்ப்பு பதிவு விவரம், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பதிவு எண், பதிவு நாள், எப்போது புதுப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இருப்பிட சான்றிதழ், ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், குடும்ப அட்டை எண், அதெல்லாம் இங்கே அதோட நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். தற்போது பணிபுரியும் விவரம், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பணியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோட இதை மென்ஷன் பண்ணுங்கள். இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது போல் உடனுக்குடனே வர்ற அரசு வேலை வாய்ப்புகளோ தனியார் வேலை வாய்ப்புகளோ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.